இணைந்திருக்கக்கூடிய இந்த பேரூர் கழகத்தின் செயலாளர் தம்பி அறிவழகன் அவர்களே, மாவட்ட ரவி, ரமேஷ், சுப்பிரமணி, ராமமூர்த்தி, பரிமளம், விஸ்வநாதன், குணசேகரன், வெங்கடாஜி உள்ளிட்ட நண்பர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்குரிய சி.எஸ். சேகர், வி. கணேசன், மூர்த்தி, பாஸ்கர் சுந்தரம், அன்புவாணன், ஸ்டாலின், நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாலே உரையாற்றிய நம்முடைய வேட்பாளர் அவர்களும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் இந்த ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்பதற்கு இந்த அரசு ஆற்றியிருக்கிற சாதனைகள் எல்லாம் இங்கே பட்டியலிட்டார்கள். மிக சுருக்கமாக சொல்வதற்கு சொன்னால், நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் அண்மையிலே தேர்தல் பரப்புரையிலே தொடக்கத்தில் குறிப்பிட்டு சொன்னதை போல, திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா, அவருக்கு பிறகு முதலமைச்சராக தலைவராக பொறுப்பேற்ற நம்முடைய அன்பு தலைவர் நினைவில் வாழ்கிற கலைஞர், இவர்களெல்லாம் ஆட்சியில் ஆற்றிய சாதனைகள் எப்படிப்பட்டவை என்பதை சுருக்கமாக 2 வரிகளில் சொல்வதாக இருந்தால், அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே பதிவு செய்தார், தமிழ் பேசுகிறோம், தமிழ் நம்முடைய தாய்மொழி, நாம் பேசுகின்ற இந்த தாய்மொழி பேசுகின்ற இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று 1962 தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் கொண்டு வந்த போது அன்றைக்கு சட்டமன்றத்திலே தோற்கடிக்கப்பட்டது. தமிழ் பெருங்குடி மக்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்ட நான் இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறேன். என்னுடைய சாதனையில் முதல் சாதனை அந்த சாதனை. 2வது சாதனை, பிராமணர்களை வைத்து பார்ப்பன புரோகிதத்தை வைத்து செய்யப்படுகின்ற திருமணங்கள், சமஸ்கிருதத்திலே ஓதப்படுகின்ற மந்திரம், இவைகளுக்கும் தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லை. என்னுடைய மொழிக்கு சம்பந்தமில்லாத ஒரு திருமணம் சமஸ்கிருதத்தில் நடைபெற்று அதில் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் எங்களுக்கு பொருத்தமானவை அல்ல என்று தெரியாமலேயே ஒப்புக்கொண்டு அந்த அடிப்படையிலே நடைபெறுகின்ற திருமணங்கள் கூடாது என்பதற்கான சுயமரியாதை திருமண சட்டத்தை தந்தை பெரியாருடைய அறிவுரையோடு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சட்டம் அதற்கு பிறகு இந்தி திரும்பி வந்தபோது ஏறத்தாழ 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்தியை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் எங்களுடைய கொள்கை, ஆங்கிலமும் தமிழும், இந்திக்கு இங்கே இடமில்லை என்று 3 முத்தான திட்டங்களை நான் இந்த அவையை நிறைவேற்றியிருக்கிறேன். அண்ணாதுரை இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லாமல் போய்விடுவான். ஆனால் யார் முதலமைச்சராக வந்தாலும் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த 3 முத்தான திட்டங்கள், தமிழ்நாடு பெயர் மாற்றம், சுயமரியாதை சட்டம், இருமொழி கொள்கை, இந்தி வேண்டாம் என்கின்ற தமிழும் ஆங்கிலமும் இருக்கின்ற இருமொழி கொள்கை, இந்த 3 திட்டங்களையும் யாராவது எடுக்க வேண்டும் அல்லது நீக்கிவிட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் முயற்சி செய்தால் மக்கள் கிளர்ச்சி செய்து அவர்களை ஓட ஓட விரட்டுவார்கள். அதுவரை தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறான் என்று அர்த்தம் என்று அண்ணா அன்றைக்கு சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். கலைஞர் முதலமைச்சராக வந்தார். எத்தனையோ திட்டங்கள், செம்மொழிக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை தொடங்கி சமத்துவபுரம், இலவச மின்சாரம், இதையெல்லாம் தாண்டி இன்னும் வரலாற்றுக்கு சொல்வதாக இருந்தால் 1929 பெரியார் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்று தீர்மானம் போட்டார். 29 பெரியார் போட்ட தீர்மானம் 1952 நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அதற்கான சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டம் நிறைவேறவில்லை. அம்பேத்கரை தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்ட அம்பேத்கர் நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து சொன்னார், நான் இறந்து விடுவேன், பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்ற நான் கொண்டு வந்த அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஜாதிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மறைந்து விடுவேன், ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்தியாவில் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதேனும் ஒரு தலைவர் ஒரு நாள் வருவார், அந்த தலைவர் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவார் என்று 52 சொன்னார். 81 தான் கலைஞர் வந்து இந்தியாவில் முதலாக அந்த சட்டத்தை நிறைவேற்றினார். அந்த சட்டத்தையோ, இலவச மின்சாரத்தையோ, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தையோ, கலைஞர் கொண்டு வந்த எந்த திட்டத்தையோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடுத்து விடுவோம் என்று சொல்லுவதற்கு எவருக்கும் திராணி இல்லை, தகுதி இல்லை என்று சொல்லுகிறவரை கலைஞர் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார் என்று பொருள். அண்ணாவுக்கு எப்படி அந்த அடையாளமோ, கலைஞருக்கு எப்படி அந்த அடையாளமோ அதை போல இன்னைக்கு இங்க சொன்னார்களே, மகளிர் உரிமை தொகை, 1000 ரூபாய் உரிமை தொகை,
ரொம்ப எளிதா சொன்னது 1000 தானே. வடபுறத்தில் இருக்கிற ஆங்கில பத்திரிகை ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரையை சிறப்பாக வெளியிட்டாங்க. என்ன கட்டுரை? ரூரல் எக்கானமி, கிராமிய பொருளாதாரம் திடீரென்று கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 2-3 மடங்கு உயர்வாக இருக்கிறது என்ன காரணம்? அவர் ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல சொன்னாங்க, கும்மிடிப்பூண்டி நகரத்தில் எத்தனை காடு? குடும்ப காடு. ஒரு 1,00,000 காடு இருக்குமா? 50,000 காடு இருக்குமா? கும்மிடிப்பூண்டி நகரத்தில் ஒரு 60,000 குடும்ப காடு வச்சுங்களேன். அது ஒரு 55,000 காடுக்கு 1000 ரூபாய் வருது. 2 லட்சம் காடு. 2 லட்சம் காடுல 1,75,000 காடுக்கு 75,000 காடுக்கு 1000 ரூபாய் வச்சுங்க. 17 கோடி. ஒரு மாசத்துக்கு 17 கோடி இந்த நகரத்துக்கு மட்டும் வந்து அக்கௌண்ட்ல விழுந்து. இந்த 17 கோடியை மொத்தமா கொண்டு போய் யார் ஸ்டேட் பேங்க்ல போடல, மொத்தமா கொண்டு போய் யூனியன் பேங்க்ல போடல, கோஆபரேட்டிவ் சொசைட்டில போடல. ஒவ்வொரு வீட்டு தாய்மாருக்கும் 1000 போது மொத்தமா 17 கோடி கும்மிடிப்பூண்டிக்கு மட்டும் 17 கோடி ஒரு மாதத்துக்கு வந்து அக்கௌண்ட்ல விழுந்து எங்க போகுது? பெரிய பெரிய கட்டணம் மாதிரா இல்ல பெரிய நகை வாங்குறாங்க? இல்ல, வெறும் 1000 ரூபாய். அது கிராமத்தில் இருக்க கடை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு செருப்பு, துணிமணி, ஓரமா இருக்கிற காய்கறில போய் காய்கறி, முட்டை, சத்தான கறி, ஏதோ ஒரு கிராமத்துல சின்ன சின்ன பொருட்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய இல்லத்திற்கு, இல்லைன்னா ஒரு இஎம்ஐ, ஒரு பேன் வாங்கியிருந்தா இஎம்ஐ மாசம் 1000 ரூபாய். இது எல்லாமே கும்மிடிப்பூண்டிக்குள்ள சுத்துது. இந்த பணம் 17 கோடி கொண்டு போய் சென்னையில தூத்துக்குடியில விழுல, அம்பத்தூர்ல விழுல, அது போய் ஸ்டேட் பேங்க் போகல. இப்படி ஒவ்வொரு கிராமத்திலேயும் 1 கோடியிலே தொடங்கி 17 கோடியோ 18 கோடியோ 20 கோடியோ பெரும் நகரத்திலே ஒரு 50 கோடியை விடுமானால் அந்த 50 கோடியும் 20 கோடியும் அந்த நகரத்தில், அந்த கிராமத்தில், அந்த தெருவில், அந்தந்த வார்டில் இருக்கின்ற கடைகள் மூலமாக சிறு சிறு வியாபாரங்கள் பெருகி ஒவ்வொருடைய தேவையும் அதிகரித்து கிராமிய பொருளாதாரம், ரூரல் எக்கானமி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1 காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த இந்த 1000 ரூபாய். சொன்னது நான், சொன்னது ரமேஷ் இல்ல, கோவிந்தராஜ் இல்ல, சசிகுமார் இல்ல, சொன்னது ஆங்கில பத்திரிகை. இந்த நூதனமான நுட்பத்தை கண்டுபிடித்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர். இப்ப இந்த 2000 மாத்திருக்காரு. அதை கூட இந்த மோடியும் அமித்ஷாவும் எப்படியாவது எலெக்ஷன் கமிஷன் சொல்லி நிறுத்தலான்னு பார்த்து அதை இரவோடு இரவாக தெரிந்து கொண்டு 10:30 மணிக்கு ரகசிய செய்தி வருது, காலையில நிறுத்த போறாங்க, கோர்ட்டுக்கு போகிறார், அதிகாரிகள் அழைக்கிறார், காலையில 5:30 மணிக்கு தான அக்கௌண்ட் வந்து ஒன்றும் பண்ண முடியும், ஒன்றும் நட முடியல. இந்த ஒரு திட்டத்துக்காக ஆட்சி நடத்தினோம் சொல்லிட்டே போனோம். ஒன்றல்ல, இரண்டல்ல. இன்னொரு சொல்லுமா, நமக்கு என்ன வித்தியாசம்ல? நான் நாடாளுமன்றத்தில் 30 வருஷமா அவர் என்ன கொண்டு வர என்றால் திட்டம், விஸ்வகர்மா திட்டம் திட்டத்தை கொண்டு வரலாம். நம்ம தான் இருக்கோம். என்ன திட்டம்? +2 முடிச்சுட்டா ஒரு அருமையிலேயே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி +2 முடிச்சா தன்னுடைய பையனுக்கு 5 லட்சம் ரூபாய் தரணும். ஒரு கொள்ள நகையாளர் இருந்தாக்க, பட்டர் இருந்தாக்க, நீ போய் கிராமத்தில் ஒரு சின்ன சின்ன ஆசாரி பாரு, கடமை செய், உடக்க செய், மகாசாரி அதை பாரு, உனக்கு 5 லட்சம் ரூபாய் +2 முடிச்சா. பிரியவரா 5 லட்சம் ரூபாய் தரேன் +2 முடிச்சுட்டா. என்ன ஆயோக்கியம்? நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன், ஏன்னா 65 வயசாக 70 வயசாக இருக்கு, என் பிள்ளை என்ன கவனிக்கல, எனக்கு தெரிஞ்சது செருப்பு தைக்கிற தொழில் தான். அப்படி 5 லட்சம் கொடுத்தா கூட அது தப்பா இருந்தாலும் என்ன புரிந்து கொள்ள முடியாது, மனிதாபிமானம். புள்ள கவனிக்கல, வேலை கவனிக்கல, நகை கவனிக்கல, மறுபாய் கவனிக்கல, யாருமே எனக்கு 70 வயசு, எந்த தொழிலும் தெரியாது, பாரம் தூக்க முடியாது. அப்ப எனக்கு புரிஞ்சு புறத்தொழில் ஒழுங்கா செருப்பு தைக்கிறேன்னா 5 லட்சம் கொடுத்தா ஒரு டப்பா கொடுத்து பரவாயில்ல. +2 முடிக்கலாம். +2 முடிச்சுட்டு அவன் இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா கனவு இருக்குது தமிழ்நாடு. இந்த ராஜாயா தாத்தாயா எங்க எழுதி ஓடினார் பஞ்சத்துக்கு, தீர்நாமைக்கு. ஆனா அவருடைய பேர் மத்திய அமைச்சர், என்னுடைய பேர் லண்டன்ல படிக்குது. அதுக்கு காரணம் யார்? பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர், திராவிட இயக்கம், அவருடைய தோழராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன்னா நாங்க இப்படி போயிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்றான்? அமித்ஷா மோடிலாம் நீ கீழே வா, 5 லட்சம் தர ஒரு தொழிலை பாரு. இப்ப கலைஞர் நம்ம தான் என்ன சொல்லியிருக்காரு? உயர்கல்வி படித்திருந்தால், ஒரு மாணவனுக்கு அதிகமான திறமை இருந்தால், குடும்ப சூழ்நிலை காரணமா சின்ன சின்ன வேலைக்கு போகாத, அப்பா அம்மா ஜீவன் இல்ல கண்டக்டர் வேலைக்கு போகாத, உன்னுடைய இலக்கு வந்து ஜூனியர் சாண்டா போகாத, ஏன்னா வந்து அறிவு இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, அதிகம் படிச்சிருக்க, ஆனா வந்து வசதி இல்லை, நான் வேற மாசம் 1500 ரூபாய், தங்குமிட இலவசம், போய் அங்க படி,
உங்களுடைய கல்வி தகுதியை உயர்த்திக்கொள். ஐஏஎஸ் எழுது, ஐபிஎஸ் எழுது, வெளிநாட்டுக்கு போ. உங்களுடைய தகுதியை உயர்த்திக் கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவர்களை நவீனப்படுத்தி அதற்காக நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு மாதம் 1500 ரூபாயை 6 மாதங்கள் வழங்கி அவர்களை முன்னேற்றுவதற்கு ஒரு திட்டம். அப்ப இந்த திட்டம் அந்த திட்டம் ரெண்டையும் இப்படி சொல்லிட்டே போகலாம். நான் இன்னொரு சொல்லட்டுமா? சொன்னாங்களே, நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த முதலமைச்சரை பார்த்தா எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. ஜனவரி அவங்க தான் இருக்கும். பொதுவாக ஜனங்கள்லாம் பார்த்தா நம்ம சார், நம்ம ரமேஷ் தானே, நம்ம சேகர் தானே, நம்ம டிபி தானே ஒரு அப்படின்னு வரும். ஆனால் இந்த மனிதரை பார்த்தா தினந்தோறும் வெவ்வேறு வடிவங்களில் வியந்திருக்கிறார். என்னென்னமோ நடக்குது. ஒன்றரை இரண்டல்ல அத்தனை திட்டங்களை தருகிறார். இவ்வளவு திட்டங்களை தருகிறார். எப்படி முடியுது? நீங்க நல்லா பெண்கள் மறந்துடுறீங்க. ஆட்சிக்கு வருகிற போது என்ன முதலமைச்சர் மூஞ்சி எனக்கு தெரியாது, என் மூஞ்சி உங்களுக்கு தெரியாது. எல்லா மூஞ்சி கவசத்து எங்க பார்த்தாலும் மரண ஓலம். கம்ப்ளீட்டா கொரோனா. இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லை. எல்லா இடங்களிலும் பிரேத வாடகை அடிக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியே வரல, எந்த அமைச்சரும் வெளியே வரல. ஒருத்தர் முகத்தை கூட்டிட்டு தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க போனோம். அப்ப கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்தது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிவிட்டார் தகானால. இந்த ரெண்டையும் சமாளித்தார். அடுத்த 3 மாத காலத்தில் சென்னை கம்ப்ளீட்டா நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. வெள்ளம் இதை விட வெள்ளம் இன்னும் குறைவாக ஜெயலலிதா காலத்தில் வந்துச்சு. ஜெயலலிதா காலத்தில் இதை விட குறைவாக வெள்ளம் வந்த போது ஜெயலலிதா காலத்தில் வெள்ளம் வடிவதற்கு 4 நாள் அமைச்சர் வெளியே வரல, முதலமைச்சராக வெளியே வரல, ஜெயலலிதாவே வெளியே வரல. ஆனா அதை விட கூடுதலான வெள்ளம் வந்ததற்கு பிறகும் முதலமைச்சரே காலை பூச போட்டுட்டு தூங்காமல் இரவு முழுக்க சென்னையை சுற்றி வந்து 24 மணி நேரத்தில் வெள்ளத்தை குறைத்து அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மீண்டும் வைத்த பெருமை இந்த முதலமைச்சர் தான் உதவி தவிர வேற எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது. அப்ப முதலமைச்சர் ஆகுகிற போதே 5 லட்சம் கோடி கடன், கொரோனா, வெள்ளம் எப்படி சமாளிக்க போறோம்? சரி, இது பரவாயில்ல. இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு கஷ்டப்படுதுன்னு அங்க உட்காந்து மோடி ஏதாவது பணம் கொடுத்தாரா? எல்லாரும் கஜா புயல் 4000 கோடி கட்டணம் கொடுத்தாரு, 3 கோடி கொடுத்தாரு. ஆனா 3000 கோடி கேட்ட குஜராத்துக்கு 2800 கோடி கொடுத்தாரு. இப்படி மாற்றாங்க. என்ன பண்ணு? நமக்கு 1 ரூபாய் வரி இருந்தா நமக்கு 20 பைசா வர மாட்டேங்குது. ஆனா அங்க 10 போகுது உத்தரப்பிரதேச. இப்படி மாற்றாந்தாய் மாற்றோடு ஒன்றிய அரசு இயற்கை பேரிடர் இத்தனைக்கும் பிறகு சொன்ன வாக்குறுதி எல்லாம் தந்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நன்றியோடு நினைக்க வேண்டும். அதுக்காக ஓட்டு போடுங்க சொன்னாங்க. இதெல்லாம் கோயில்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒண்ணுலாம் சுயம் கூட நாங்களாம் நல்லா இருக்கணும், கோயில்ராஜ் எம்எல்ஏ ஆகணும், உரிமைத்துவம் வரணும், அது 2000 மாற்றணும், 3000 மாற்றணும், நம்ம வீட்டுல தேர்வு பாடு ஓடணும், அதனால ஸ்டாலின் மீண்டு வரணும். உங்களுக்கு எல்லாம் சுயநலம் பெருகி போச்சு. நான் 30 வருஷமா டெல்லியில இருக்கேன். இந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் வருவது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் உயர்த்தி தரப்படுவார் முதலமைச்சர். அது ஒன்றும் அட்டி இல்லை. நீங்க பெருமையோடு சொன்னாங்க, எந்த முதலமைச்சர் தோணல 8000 திட்டம். நினைச்சு பாத்தீங்களா இப்படி திட்டம் வந்து பொருளாதார 8000 இப்போ கிடைக்கு அங்கீகரிக்க பிராண்டு பிராண்டியா? எந்த பிராண்டு? பஜாஜா? உனக்கு பிடிச்ச பிராண்ட் போய் எடுத்துக்க. இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இந்த திட்டத்தில் யாரும் முடியல. ஆக இத்தனை திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் வர வேண்டும் என்று நினைப்பது உங்களுடைய சுயநலம் கலந்த பொதுநலம். நான் விரும்பவில்லை. இந்த மனிதரை விட்டால் இந்த திட்டங்கள் எல்லாம் தருவதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவர் இல்லை. அதைத்தான் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும். இதுக்கு மட்டும்தான் ஒரு முதலமைச்சராக வரணும்னா இவ்வளவு பேர் உட்கார வேண்டிய அவசியம். அவர் தேர்தலுக்கு உட்கார்ந்து குத்தி தள்ளி 140 சீட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆயிடும். இப்ப அதெல்லாம் முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இப்ப வந்து டெல்லியில இருக்கிறோம். எனக்கு அந்த வழி தெரியும். டெல்லியில என்ன நடக்கிறது? நம்ம எல்லாரும் இவங்க பேசி என்னுடைய பேசி அமைதியா கேட்கறதுக்கு என்ன காரணம்? நான் எல்லாரும் என்னுடைய பேசி வைக்க அப்படின்னு நினைச்சா என்ன யாரும் இல்ல. நானே சொல்றீங்க அப்படியே சர்வாதிகாரம் பண்ணி மாவட்ட சார் கட்டுப்பாடு பண்ணீங்களா? இல்ல. நான் பெரிய பேச்சாளர் இல்லை, வந்திருக்கிற தலைவர்கள்லாம் பெரிய பெரிய சினிமா ஸ்டார் இல்லை, கைகால் ஆட்டிட்டு வரல, ஒன்றும் இல்லை. ஆனால் ரமேஷோ, டிவிக்கோ, எனக்கோ, காங்கிரஸ் நண்பர்களுக்கோ, மதிமுகவுக்கோ அல்லது சிபிஐக்கோ, சிபிஎம்முக்கோ, தேமுதிகவுக்கோ, இஸ்லாமியர்களுக்கோ, தலித் இயக்கங்களுக்கோ சாதாரண குடும்பத்தில் மேலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் இத்தனை
கோயம்புத்தூர் 2000 பேர் 3000 பேர் நாங்கள் என்ன பேசுகிறோம், வெளியோட என்ன பேசுகிறோம், அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த அமைதிக்கு பின்னால் இந்த சரித்திர சம்பவம் என்ன தெரியுமா? இந்தியா சுதந்திரம் அடைகிற போது வெள்ளைக்காரர் சுதந்திரம் கொடுத்த போது நம்ம நிலைமை என்ன? வெறும் 2 பேர் தான் படிச்சிருந்தோம். பிராமணர்கள் முதலாளி சொத்து யாரும் படிக்கல, நாயகர் சொத்து படிக்கல, வன்னியர் சொத்து படிக்கல, பயப்பண்ணர் அறிஞர் வீட்டுக்கு வெளியே இருந்தாங்க, ஊருக்கு வெளியே இருந்தாங்க. யாருக்குமே படிப்பு இல்லை, யாருக்கும் அதிகாரம் இல்லை. இப்படி படிப்பறிவுனால ஒரு காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்த சமுதாயத்துக்கு சுதந்திரம் கொடுத்தால் என்ன ஆகுதுன்னு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பேசினாங்க. அப்ப நாடாளுமன்றத்தில் நாட்டுடைய பிரதமர் சொன்னார், உண்மைதான் 95% படிப்பறிவு இல்லாமல், காட்டுமிராண்டிகளால், நாகரிகம் இல்லாமல், ஜாதியால் பிறந்து உறைந்து மதத்தால் பிறந்து கிடக்கிறார்கள். மதத்தால் பிறந்து கிடக்கிறார்கள். ஜாதியால் பிரிவு 6000 ஜாதி. மதம் 7 மதம். வறுமை, ஒரே மாதிரி உணவு இல்ல, ஒரே மாதிரி உடை இல்ல. தமிழ்நாட்டில் வேட்டி கட்டான், ஒரிசாவில் வேலை கட்டான், காஷ்மீர்ல தொப்பி போடுறான், பாகிஸ்தான்ல வேலை துண்டு கட்டான். சாப்பாடு ஒரே மாதிரி இல்லை. இங்க பழைய சோறு இட்லி, அங்க வேற மாதிரி இருக்கு. நான் சொல்றது 1947. அப்போ உணவால் மாறுபட்டிருக்கிறோம், உடையால் மாறுபட்டிருக்கிறோம், சாதியால் பிரிவுபட்டிருக்கிறோம், மதத்தால் மாறுபட்டிருக்கிறோம். இந்த மக்களை எப்படி ஆளப்போகிறீர்கள்? நாட்டுப்பாய் நீங்க எப்படி ஆளப்போகிறீங்க? அப்ப கவர்மெண்ட் அட்லி சொன்னாரு, இல்ல அவர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இங்கிலாந்தில் உலக சட்டத்தை எல்லாம் படித்து ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமுதாயம் எப்படி இயங்க வேண்டும், எந்த கட்டுப்பாடோடு கோட்பாடோடு அது வாழ வேண்டும் என்பதற்கு 2 தலைவர்கள் இங்கே படித்திருக்கிறார்கள், நம்முடைய நாட்டிலே படித்திருக்கிறார்கள். ஒரு பண்டிதர் நேரு, இன்னொரு அம்பேத்கர். இந்த 2 பேர் அரசியல் சட்டத்தில் எழுத போகிறார்கள். அவர்களோடு இணைந்து எல்லாரும் சேர்ந்து எழுத போறார்கள் படித்தவர்கள். அவர்கள் எழுதுகிற அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்ட உரிமை இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, மரசியமான மக்களுக்கு உரிமை இருக்கும். மொழி சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறாங்க, அவர்களுக்கு உரிமை இருக்கும். யாராவது வாக்குரிமை அரசியல் சட்டத்தில் இருக்கும். அவர்கள் ஓட்டு போட்டா அரசாங்கம் சட்டமன்றத்துக்கு யார் போகணும், நாடாளுமன்றத்துக்கு யார் போகணும், அந்த தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் கமிஷன், தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு சட்டம் கேட்டீங்கன்னா அந்த சட்டம் தப்புன்னு சொல்றியா, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், பிரசிடென்ட். அப்புறம் அதிகமாக சம்பாதிச்சு அவங்களுக்கு சொத்தை வாங்கி இன்கம் டாக்ஸ், அவங்க சொத்து ஏறிட்டு. இத்தனையும் பஞ்சாயத்துல இருந்து, கிராம பஞ்சாயத்துல இருந்து மேல குடியரசுத் தலைவர் வரை எல்லாத்தையும் உட்கார்ந்து 2 வருஷம் எழுதி உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டத்தை தான் நம்ம எல்லாத்துக்கும். நம்ம ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, ஏழை எளியவன் பார்க்கல, யாருக்கு பணம் பார்க்கல, எவன் அணு சட்டம் கொடுக்கணும், எவன் செலவு சட்டம் கொடுக்கணும், யாரும் பார்க்கல. இந்த அரங்கத்தில் எதையும் பார்க்காமல் 2000 பேர் அமைதியாக உட்கார்ந்ததுக்கு காரணம் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தை எடுத்துட்டு ஒரே மதம், ஒரே மொழிதான் பேசணும், ஒரே ஒழுங்குமுறை, ஒரே தேர்தல், எல்லாம் ஒற்றைத்தன்மை. உங்களுக்கு எந்த அதிகாரத்தையும், உங்களுக்கு எந்த பன்முகத்தன்மையும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பாசிசத்தை கொண்டு வருகிற ஒரு திட்டத்தை வெளிப்படையாக சொல்கிறார்கள் பிஜேபி காரர்கள். நாங்கள் எட்டிவிட்டால் இந்தியா அரசியல் சட்டம் இருக்காது, அரசாங்க நாடாக இருக்காது. இந்த தேசத்துக்கு ஒரே மதம் தான் இருக்கும். அப்ப இஸ்லாமியர்கள் என்ன நிலைமை, கிறிஸ்தவர்களுக்கு என்ன நிலைமை, தாண்டவர்களுக்கு என்ன நிலைமை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன நிலைமை? இப்பவே நீங்க அரசியல் சட்டத்தை மாற்றலாம். வண்டியை படிக்க முடியுமா, முதலியார் படிக்க முடியுமா, நாடார் படிக்க முடியுமா, செட்டியார் படிக்க முடியுமா, எல்லாம் புறத்துறை சொல்றோம். ஆக 100 ஆண்டு காலத்துக்கு முன்னால் திராவிடர்கள் சாதித்த சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் கொண்டு போய் இந்த தேசத்தை குளிரே தருகின்ற ஒரு அரசாங்கம் அங்க ஒன்றிய அரசாங்கம் இருக்கு. எல்லா மாநிலத்தையும் பிடிச்சாங்க, மராட்டியத்தை வெற்றி விட்டாங்க. மண்டியினால மராட்டியம் என்று பெயர் பெற்ற மராட்டியம் போய்விட்டது. பீகார் போயிடுச்சு, உத்தரப்பிரதேசம் போயிடுச்சு, மத்திய பிரதேசம் போயிடுச்சு. அங்கிருந்து வந்துட்டே இருக்கான். திருத்தணி இறங்கி வந்துட்டான், கனபாபான் சோழனால உட்கார்ந்துட்டான். திருத்தணி வந்து உள்ள போறான். அந்த திருத்தணியில ஒரு ஆள் உயரமா நிற்கிறார். உள்ள வந்தா வெற்றிவேல் கருணாநிதி ஸ்டாலின் எலெக்ஷன். அவன் என்ன பார்க்கறான், எல்லா அதிகாரம் இருக்கு, ராணுவம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு ஆள் கொண்டு வர மாட்டேங்கிறாரு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்புறமா கண்ணாடி விட்டு போகிறான். நிற்பது ஒற்றையாளர் இல்ல, பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட இயக்கத்தின் முழு தத்துவம் யாருக்கு இருக்கிறது, உள்ளே நுழைய முடியாது. அப்ப நேரம் ஒண்ண முடியாது. யாராச்சும் ஒரு ஆளுக்கு சொல்ல போது இல்ல, யாரும் தேடலாம், நல்ல ஆள் பேசலாம், எடப்பாடி உள்ள போக முடியல. யாராச்சும் அவாத வெளியில போக முடியல. புரியுதா? ஒரு ஆள் நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட ஒரு ஆள் போகும். அந்த மாதிரி ஒரு இச்சை வாங்கி இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆள் நம்ம சொல்றதான் கேட்கணும்.
அந்த இடிச்சவனை யாரு அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு நானும் ஆள் கேட்டேன். உண்மையாவே சிரிச்சா அவரை பிடிச்சி கொண்டு வந்து அவர் தோல்ல நின்று உள்ள வர பாக்குறாங்க. உள்ள வர பார்த்த உடனே நம்ம தலைவர் கரெக்டா பார்த்தார். வரும் வரும் பெரும் பெரும் பருந்து எப்படி வருமா? மறைந்து மறைந்து வரும். ஏய், நீ யார் மேல உட்கார்ந்து எனக்கு தெரியும். நீ யார் மேல உட்கார்ந்து அந்த ஒரு ஆளே கிடையாது பபூனு. ஆனா அந்த பபூனுக்கு தான் உள்ள விட மாட்டோம். அவரையும் ஒன்னையும் சேர்த்து ஒரே அடி அடித்து தூக்கி போடுறதுக்காக தயாரிக்கிறதுக்காக தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் டிபிக்கு எம்எல்ஏ ஆகணும். அதனால ஒரு தொகுதிக்கு எல்லாம் வரணும். அதெல்லாம் இருக்கணும் தான், சுயநலம் தான். அதனால தான் சொன்னேன், நீ மற்றதெல்லாம் பேசாது. நான் எம்எல்ஏ வந்து என்ன செய்ய முடியும், ஏற்கனவே என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஏன்னா இந்த தேர்தல் குடிக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற, இந்தியாவை காப்பாற்றுகிற தேர்தல். உங்கள் தோல்வி இருப்பது வெறும் 2,80,000 ஓட்டு. உங்க ஒவ்வொரு தோல்வி இருக்கிறது ஒரு 2,80,000 ஓட்டு இல்ல. உங்க தோல்வி இருக்கிறது 1,40,00,000 இந்தியாவுடைய தலைவருக்கு தலைவர். எனவே அதற்காக சட்டமன்றத்தில் அனுப்புங்கள். நம்முடைய அன்பு தலைவரை, இந்தியாவுடைய தலைவரை, இந்திய தலைவரை மீண்டும் கோட்டைக்கு அனுப்புவோம். இந்தியாவை காப்பாற்றுவோம். ஆதரிப்பின் உரை சூரியன். நன்றி நன்றி நன்றி. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அண்ணன் தளபதி அவர்களுடைய கரத்தினை வலுப்படுத்தி பலப்படுத்திட அண்ணன் டிஜே கோவிந்தராசன் அவர்களுக்காக வாக்குகளை சேகரித்து வருகிறார். கழக துணை பொதுச் செயலாளர், ஒன்றியத்துடைய மேலாள் அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் டிஜே கோவிந்தராசன் அவர்களுக்கு உதய